ஹலோ கைஸ், வெல்கம் டு த்ரோன் அகாடமி. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் நவம்பர் 27க்கான நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நியூஸ் பாருங்கள், ஜனநாயக தூண்கள் இடையே ஒருங்கிணைப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்கப்பா. ஸோ அப்போ ஜனநாயகத்தின் தூண்கள் பார்த்திங்கன்னா 3 சொல்லாங்க: நிர்வாகம், நாடாளுமன்றம் ப்ளஸ் நீதித்துறை. இது மூன்றுமே என்ன சொல்கிறாங்கன்னா ஜனநாயகத்தின் தூண்கள். இது எல்லாமே ஒன்றா இணைந்து செயல்பட்டால் கண்டிப்பாக வளர்ச்சி அடையும் அப்படின்றதையும் இங்கே குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், 2047ஆம் ஆண்டுக்குள் வளர்ந்த பாரதம் இலக்கை எட்ட அர்ப்பணிப்புடன் செயலாற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் முர்மு அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு தெரிஞ்சுக்கூடியதுன்னா நம்ம என்ன டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா 2047 வளர்ச்சி அடைந்த நாடாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. அது மட்டும் போதும். நெக்ஸ்ட் ஒன், ஸோ மழை அதிகமாக வந்திருக்கிறதால என்ன நடக்க ஆரம்பிச்சிச்சுன்னா நிறைய கிரிட்டிக் நியூஸ் தான் அதிகமாக இருக்குது. ஸோ அது நமக்கு தேவையில்லை. நமக்கு தேவையான நியூஸ் மட்டும் தான் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேங்க. ஸோ பாருங்கள், வங்கக்கடலில் உருவாகிறது ஃபெஞ்சால் புயல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபெஞ்சால் புயலுக்கு பேர் வச்சது சவுதி அரேபியான்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ இது கனமழை இருக்க காரணத்தால் எல்லாருமே முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்து வச்சுக்கோங்கன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. ஸோ இன்றைக்கான குரல் பார்த்துடலாமா? நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்த தன்மையான் ஆளப்படும் அப்படின்றாங்க. யார் ஒருத்தன் நன்மையும் தீமையும் இரண்டையும் ஆராய்ந்து நன்மை தருகின்றவற்றையே செய்பவன் ஒருத்தருக்கான் பார்த்தீங்களா, அவன் தான் பார்த்திங்கன்னா நாட்டை ஆள்வானான். தீமை தரத்தை செய்கிறவன் நாட்டை ஆள மாட்டான் அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு திருவள்ளுவர். அடுத்தது, வெற்றி பெற்றால் பிரச்சனை இல்லை, தோல்வி அடைந்தால் முறைகேடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாப்பிக்கில் ஒரு 3 இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. நோட் பண்ணுங்கள். என்னென்னா 1990ஆம் ஆண்டு பிற்பகுதியில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அறிமுகம் செய்யப்பட்டது. இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் இருக்குது பார்த்தீங்களா, அது எப்போனா 1990 அறிமுகப்படுத்தது. 2001 தான் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழகம், கேரளா, புதுச்சேரி, மேற்கு வங்கம் இந்த 4 சட்டப்பேரவை தேர்தலில் பயன்படுத்தப்பட்டது. 2004ஆம் ஆண்டு மக்களவை தேர்தலில் 534 தொகுதிகளுக்கு என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ முழுவதுமாக பயன்படுத்தப்பட்ட ஆண்டுன்னு கேட்டாங்கன்னா 2004. முதல் கேட்டாங்கன்னா 1990. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு பார்த்திங்கன்னா டேட்டாஸ் மிஸ் பண்ணுறக்கூடாது. எப்போல்லாம் ஜிகே டேட்டா கிடைக்குதோ எங்கெல்லாம் அதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ் இல்லைன்னு நினைக்கக்கூடாது. அது கூட என்ன பண்ணிடணும், நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கணுன்றத சொல்லிடுறோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஆல்ரெடி இந்த நியூஸ் நான் பார்த்துருப்போம், பட் ஆனால் அகைன் ஒன்ஸ் ரீகால் பண்ணிடுறேன். உத்தரப்பிரதேசத்தில் கும்பமேளா முதல் முறையாக தீயணைப்பு பணியில் ரோபோகால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரோபோகாலை பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ அப்போது இந்த கும்பமேளான்ற ஃபெஸ்டிவல் பார்த்திங்கன்னா கங்கை நதி இங்கேருந்து கிளம்பி வந்துட்டுருக்கோம். ஸோ பக்கத்தில் யமுனோத்ரின்ற நதி. ஸோ கங்கை நதி போயிட்டே இருக்கிறப்போ இந்த யமுனா நதி போய் இங்கே ஜாயின் பண்ணணும். இந்த இடத்துக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா பிரயாக்ராஜ் அல்லது அலகாபாத்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, பிரயாக்ராஜ். இந்த இடத்துல தான் என்ன பண்ணுவோம்னா கும்பமேளா நடக்கும். கும்பமேளான்றது பார்த்திங்கன்னா 12 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கிறதால ரொம்ப பிரசித்தி பெற்றது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானதுங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் தெரிஞ்சுக்கங்க. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நியூஸில் இவ்வளோ தான் இருக்குது. ஸோ இனி வருங்காலங்களில் கரெக்டாக அட்டன் பண்ணிவிட்டு குயிஸ் அட்டன் பண்ணுங்கன்றதை டெலிகிராம் சேனலில் சொல்லிடுறேங்க. தேங்க்யூ.